ஒரு சட்னி எல்லா சட்னி சாம்பாரையும் ஓரம் கட்டிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி என்ன சட்னி தானே கேட்குறீங்க? வாங்க செஞ்சே காமிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் விட்டுக்குங்க. அந்த எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் முதல்ல பெருங்காயம் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், பூண்டு, கூடவே இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி தழைகள் ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கணுங்க. கூடவே தேங்காய் புளி சேர்த்து வதக்கி ஆற விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான கொத்தமல்லி தழை சட்னி ரெடி. கடைசியாக தாளிப்பு மட்டும்தான் தரணும். காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிங்கன்னு வச்சுக்கிங்க, வாசமாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அடுத்தது எந்த சட்னியும் செய்ய மாட்டீங்க, இந்த சட்னி தான் வேணும்னு அடம்பிடிப்பீங்க. சரி, வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.